ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் மியூட்டால் போட்டுக்கிறேன் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏறக்குறைய கிட்டத்தட்ட 4 வகுப்பு முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஜாமக்கோல் பிரசன்னம் அடிப்படை வகுப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உதய கணிதம், உதயம் எப்படி கணிக்கிறது, ஆருடம் எப்படி கணிக்கிறது, கவிப்பை எப்படி கணிப்பது, அப்புறம் ஜாம கிரகங்களை எப்படி அடைக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு வகையில அடிப்படை விதிகளை பார்த்துருக்கோம். பலன் சொல்றது கூட பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு வந்து அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க எல்லாருமே பலன் சொல்றதுக்கான ஒரு முற்பட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரக காரகம் பாவ காரகம் அப்படின்னு 2ஆ பிரிஞ்சு இருக்கு இல்லையா. அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். நம்ம அதுக்குள்ள போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்றது என்னோட கருத்து. சரியா? ஏன்னா ஒரு கிரகத்துக்கு எடுத்தீங்கன்னா 100 பக்கம் எழுதுறவங்களும் இருப்பாங்க, 10 பக்கம் எழுதுறவங்களும் இருப்பாங்க, இல்ல அது சொல்லிட்டே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. சரியா? நம்ம ஜாமக்கோல்ல ஸ்கிரிப்டா என்ன இருக்கு அப்படின்றத அந்த கருவை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஓரளவுக்கு ஜாமக்கோல்ல பலன் சொல்ல முடியும் அப்படின்றது என்னோட ஐடியா. ஸோ இன்னைக்கு அந்த அடிப்படையில கிரக கதிர்கள் பார்க்க போறோம். கதிர் அப்படின்றது சார் ஒரு ஆங்கிள் லிமிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல. கதிர் அப்படின்றது பரப்பளவு அல்லது ஒரு டார்ச் லைட்ல வந்து ஒரு டார்கெட் பண்றோம் ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்த மையப்படுத்துறோம் அப்படின்னா அந்த ஒளியினுடைய அளவு, அந்த ஒளியினுடைய லென்த் எவ்வளவு தூரம் இருக்கு, அது எவ்வளவு தூரம் அந்த ஒளிச்சிதறல் இருக்கு அப்படின்றது தான் கதிர். வேற எதுவும் நீங்க பெருசாலாம் குழப்பிக்க வேண்டாம். அல்லது கால அளவு, அளவீடு, குறிப்பிடத்தக்க மெஷர்மெண்ட், அதுதான் கதிர். வேற எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த கிரகத்தினுடைய அளவீட்டை பொறுத்தது தான். சரிங்களா? அல்லது தோன்றி மறைதல், அந்த கிரகம் எப்போ உதயமாகுது, எப்ப அஸ்தங்கமாகுது, இதெல்லாம் பொறுத்ததுதான் அந்த கதிரை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது என்னோட ஐடியா. ஸோ இதுக்கு வந்து மூல நூல்களில் கூட அந்த கதிரை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணியிருக்கான்றதுக்கான ஒரு ஆதாரம் இல்லை. இருந்தாலும் உங்க சொந்த ஐடியாவில் கூட நீங்க வச்சுக்கலாம். இப்போ சுக்கரன் அப்படின்னா 6ன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. 15ன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. சரியா? அந்த நேரத்துல என்ன ஓடிட்டு இருக்குன்னா சுக்கரனோட கனெக்ட் பண்ணி நீங்க கதிர் சொல்லுங்க, பரவாயில்ல. இருந்தாலும் அதுக்கான ஆசிட்டஸ் ஃபார்முலா இப்போ 3/24ன்றோம் இல்லையா, அதே மாதிரி அதுக்கான ஃபார்முலா ஜாமக்கோல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப சூரியன் அப்படின்னா 5. சரிங்களா? சூரியன்னா 5. சரியா? சந்திரன் அப்படின்னா 21. சரியா? செவ்வாய் அப்படின்னா 7. உதாரணமா இப்ப தசா காலம் எவ்வளவு, 7 ஆண்டு தான், இப்படி வச்சுங்க. சரியா? புதன் அப்படின்னா 9, அலிக்கிரகம், உங்க ஞாபகத்துக்காக வச்சுங்களேன். சரிங்களா? குரு அப்படின்னா 10, தேஜஸ். சரியா? 10. சுக்கிரன் அப்படின்றது 16. இருக்கிறதுலே காஸ்மிக் பிளானட்ஸ்ல அதிக ஆண்டு 20 வருஷம் தசா காலம் கொண்டது 16ன்னு வச்சு. அதிக கதிர் வந்து சுக்கிரனுக்கு தான். சனி ராகு கேது அப்படின்றது 4. ஏன்னா இந்த நியூமராலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா ராகுன்னா 4ன்னு வச்சுக்கிறோம். அப்ப சனியை போல் ராகு இப்படி வச்சுங்க, இப்ப 4. இது ஒரு ஐடியா தான். ஸோ இப்போ கதிர்களுக்கு தெரிஞ்சது. கதிர்கள் எதுக்கு பயன்படும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். கதிர்கள் எதுக்கு பயன்படும் அப்படின்னா, இப்ப சுக்கிரன் வந்து ஆர்வத்துல இருக்கு சார். ஒரு கேள்வியாளர் வராரு நம்ம கிட்ட. உதாரணமா ஒரு கேள்வியாளர் ஒரு கேள்வி கேட்கிறவர், ஒரு ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறார். ஒருத்தர் தொலைஞ்சு போட்டாரு சார், ஆளையே காணும், ஆர்வத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுங்களேன். என்ன, அவர் ஒரு 16 கல்லு மைல் போயிருக்கலாம். எப்படி போயிருக்கலாம்? 16 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கலாம், 16 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கலாம். சரிங்களா? அல்ல உதயத்தை கிராஸ் பண்ண சுக்கிரன் அது நீசமா இருந்தா அந்த கதிர் நீங்க கொண்டு போக கூடாது. இந்த சுக்கிரன் அங்க போய் நீசமா இருக்கு அப்படின்னா, ஆருடத்துலயோ உதயத்திலயோ நீசம் அடையுதுன்னா அதை நீங்க கொண்டு போக கூடாது இந்த இடத்துல. அல்லது
என்னோட வாகனத்தையே காணும், எத்தனை மைலுக்குள்ளார இருக்கும் பார்த்து சொல்லு. ஒரு 16 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். எப்ப கிடைக்கும்னு கேட்டாருன்னு வச்சுக்கலாம், 16 மணி நேரத்துல கிடைச்சிரும், 16 நாட்கள் உள்ளார கிடைச்சிரும். என்ன அந்த கேள்வியினுடைய குவாலிட்டியை பொறுத்து நீங்க அந்த கதிரை நிர்ணயம் பண்ணி உங்க ஞானம் தான் அது. இதை நீங்க கவனிக்கணும். எங்க அம்மாவுக்கு வந்து ஐ ஆபரேஷன் பண்ண போறாங்க சார். சரியா? நேத்திரஸ்தானத்தை, நேத்திரத்தை குறிப்பது சுக்கிரன். சுக்கிரன் ஒற்றை கண் கிரகம். புரியுதா? சோ இது புரிஞ்சுக்கணும். இதுங்கதான் காரகத்தை கனெக்ட் பண்ணணும். சரியா? அப்ப எத்தனை நாள் வந்து ரெக்கவர் ஆகும், எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் பாக்குற மாதிரி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் 16 நாள் கொடுக்கலாமா? அதிகபட்சம் 2 வீக்ஸ் தான். அதுக்கு மேல ஒன்றும் அந்த கண்ணுக்கு வந்து நீங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 வாரம் கண்ணுக்கு கண்ணாடி போடுங்க போதும்னுவாங்க டாக்டர். இதுவே துலாம்ல போயிட்டு ஆர்வம் இருக்கு, யூட்ரஸ்ல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு, கர்ப்பப்பையில இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஒரு கேன்சர் கட்டி மாதிரி தெரியுது, ஸோ அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இதை அப்சர்வேஷன் பண்றதுக்கோ அல்லது அது கேன்சர் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கோ இல்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கோ எவ்வளவு கால அளவு? 16 வாரம் நீங்க சொல்லணும். 4 மாசம். சோ அந்த அந்த கிரகத்தினுடைய கதிரை எப்படி கனெக்ட் பண்ணணும், என்ன கேள்வி கேட்கறாங்க, அந்த கால அளவா இருக்கட்டும், தூரமா இருக்கட்டும், அதனுடைய விளைவு நாட்கள், மணி நேரம், நிமிடம், வாரம், நாள், தூரம், எதனாலும் அதான் கதிர் தான். கதிர் பேஸ் பண்ணி தான் அந்த அளவீடு என்பது நிர்ணயம் ஆகிறது. இப்ப நான் பேசுறது எதுவும் தெளிவா இருக்குல்ல சார்? எதுவும் புரியாம இருக்கா? இருக்குப்பா, இருக்கும், நல்லா இருக்கு. புரியுதா? சோ இப்போ வந்து இன்னொன்னு பாருங்களேன். இப்போ உதாரணமா ஒருத்தர் வந்து கேட்கிறார், நான் வந்து போர்வெல் போடலான்னு இருக்கேன் சார், எங்க வீட்டுல போர்வெல் போடலான்னு இருக்கேன், எத்தனை அடியில தண்ணி வரும்? நீங்க போயிட்டு இப்ப 16 அடியில தண்ணி வந்தோம்னா சிரிச்சிருவேன். 160 அடியில தண்ணி வரும். சரியா? இப்ப என்ன பண்ணணும், 16 கனெக்ட் பண்ணணும், 88 அடி. இப்ப அம்மா சொன்னாங்க 160 அடி. சரிங்களா? 880 அடி. என்ன புரியுதா உங்களுக்கு? 97 அடி. ஏன்னா சுக்கிரன் அப்படின்றது நீர்வளத்தை குறிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிளானட். இன்னொன்னு புரிஞ்சுங்க, எந்த ஸ்தானத்துல போர்வெல் போடணும்? ஈசான்யத்துல போடணுமா? எல்லாருக்கும் அது தெரியும், ஈசான்ய தான் போர்வெல் போடணும். வடக்கு சார்ந்த கிழக்கு திசையை குறிக்கக்கூடியது. வடகிழக்கு தான் வந்து சார்ந்த கிழக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப ஜாதகத்துல எடுக்கிற அமைப்பு வேற. இத பிரசன்னத்துல எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ராசிகளினுடைய திசைகள் எல்லாருக்கும் தெரியும். மேஷம் என்பது கிழக்கு, சரிங்களா? கடகம் என்பது வடக்கு, சரியா? இப்ப மேஷத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். கடகத்துக்கு அதிபதி யாரு? சந்திரன். இப்ப மேஷத்திலேயோ கடகத்திலேயோ ஆருடம் உதித்திருந்து, ஆருடம் அந்த இடத்துல இருந்து சந்திரன் அங்க கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா தண்ணி வரும். சரியா? மேஷத்துல இருந்தாலும் தண்ணி கிடைச்சிரும், கடகத்துல இருந்தாலும் தண்ணி கிடைச்சிடும். நீர் ராசிகள்ல வந்து ஆருடம் இருந்ததுன்னா தண்ணி கிடைச்சிடும். சரியா? இங்க வந்து கடகம் சரராசி, விருச்சகம் ஸ்திர ராசி. இப்ப கேட்கணும், ஸ்திர ராசியில தான் கிரகமே இருக்காது, ஆனா ஆர்வம் இருக்கும்ல. புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. அங்கதானே சந்திரன் நீசம் அடையும். அப்ப தண்ணி இருக்கான்னு சொல்லலாமா? அப்படி இல்ல. சரியா? அப்படியும் இல்ல. வடகிழக்கை குறிக்கக்கூடிய கிரகம் சனி. அனுஷத்தில் ஆர்வம் இருந்தால், எப்படி? ஆருடம் டிகிரி அனுஷத்தில் இருந்தால், உதய ஆருடம் சட்டாஷ்டகமா இல்லாமல் இருந்தால், ரெண்டும் கேந்திரமா இருந்தாலும் திரிகோணமா இருந்தாலும் தண்ணி கிடைச்சிடும். புரியுதா உங்களுக்கு சார்? இது 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 வந்து உண்மையிலேயே சொல்றேன், நம்ம வகுப்பா எடுக்கிறோமா அப்படின்னா, நான் கொடுக்கறத மட்டும் நீங்க வகுப்பா எடுத்துக்க கூடாது. உங்களுடைய சொந்த ஐடியா இருக்கணும். ஓன் ஐடியாஸ் தான் உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நீங்க வந்து எதனா ஒரு, இப்ப கூட ஒரு ஜாதகம் 2-3 எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றதுக்காக வச்சிருக்கேன். பயங்கரமா இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் பாருங்க.
சரியா? ஸோ இப்போ நான் சொன்னது வந்து இந்த போர்வெல்லுக்கானது. ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா சார், ஒருத்தர் வந்து ரொம்ப சிக்கா இருக்கார் சார், அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் இருக்கார். சரியா? இப்போ என்னென்ன கிரகத்தை எடுக்கணும் சார் ப்ளீஸ்? யாராவது சொல்லுங்க. செவ்வாய். சுக்கிரன் சரி. 12 சுக்கிரன் எடுக்கணும். அடிபட்டு ஹாஸ்பிட்டல். ம். செவ்வாய் சார். செவ்வாய் தான் சார். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து புதுசா எதையும் செய்யறது இல்ல. யாராவது ஒருத்தர் வச்சுதான் நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். என் போர்டு தெரியுதா சார்? உதயத்துக்கு 6 அல்லது 8ஆம் அதிபதி யாருன்றதை பார்த்து கொஞ்சம் அதை எடுக்க வேண்டியிருக்கும் சார். இந்த வரேன் சார். இப்ப பாருங்க சார், ஆக்சிடென்ட் சார், விபத்து. சரியா? விபத்து. செவ்வாய், சனி, ராகு. 12ஆம் இடம். எதனா எடுத்துக்குவோம். நீங்க எல்லாமே சொல்லி வைங்க, நீங்களும் எழுதி வச்சுக்கீங்க கூடயே. 12ஆம் இடம் ஆஸ்பத்திரியை குறிக்கும். இந்த வரேன். 8ஆம் இடம் விபத்து. 8ஆம் இடம் விபத்து. விபத்து அப்படின்றது நபர். சரிங்களா? ஆக்சிடென்ட் ஆயிட்டார் ஒருத்தர். சரிங்களா? கேள்வி என்ன தெரியுங்களா? அவர் பிழைப்பாரான்றது கேள்வி. சரிங்களா? அப்ப ஆயுள் சார்ந்த கேள்வியா? 8ஆம் இடம். சனி காரகம். காரகம். சரிங்களா? சனி. சார் இப்ப அடுத்தது பாருங்க, விபத்துன்றது கேள்வி ஏற்பட்டது. சரிங்களா? நடந்து முடிஞ்சிச்சு. அப்ப உதயத்தை கடந்ததோ அல்லது உதயத்துக்கு மேல இருக்கிறதோ ஏதோ ஒண்ணு எடுத்துங்க. இப்ப இங்க அஷ்டமாதிபதி இருக்கலாம், கவிபதிபதி இருக்கலாம். ஆக்சிடென்ட். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சனி ஆயுள் காரகன். கேள்வி ஆயுள் சம்பந்தப்பட்ட கேள்வி. இது 2 மட்டும் வச்சுங்க சார். 1 2. சரியா? இப்ப நான் வந்து ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சரியா? அதுல அதுக்கான ரிசல்ட் தெளிவா இருக்கும். சார் இருக்கா? ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? ரைட். எவ்வளவு பெருசா தெரியுது? எல்லாருக்கும் தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே சார், தெரியுது சார். கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமாங்க சார்? இல்ல நீங்களே ஜூம் பண்ணிக்கலாமே. இப்ப இப்படி இருக்குல்ல, நீங்களே ஜூம் பண்ணிக்கலாம். நீங்களே உங்க ஸ்கிரீனை இப்படி ஜூம் பண்ணீங்கன்னா ஜூம் ஆயிடும். என் விரல் பாருங்க, இப்படி ஜூம் பண்ணீங்கன்னா ஜூம் ஆயிடும் ப்ளீஸ். ஏன்னா இது எனக்கு இதுக்கு மேல நான் ஜூம் பண்ணனா எனக்கு மேலையும் கீழையும் கட் ஆகுது. தெரிஞ்சிருச்சுங்க சார். தெரியுது. ரைட். இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல சார், இது விபத்து சார்ந்த கேள்வி. நான் சொன்னதை கவனிச்சிருங்க. கவிப்பு எங்க சார் இருக்கு? நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் விபத்து. உதயத்து மேல கவிப்பதிபதியோ அல்லது நீச கிரகமோ நின்னுச்சுன்னா இது ஆக்சிடென்ட் கேஸ் அல்லது நடக்காதுன்னு சொல்லக்கூடியது. இருக்கா? உதயம் எங்க இருக்கு? தனுசுல இருக்கா? உதயத்துக்கு மேல கவிப்பதிபதி உட்காந்துட்டானா? சரிங்களா? அடுத்தது பாருங்க, கவிப்புள்ள சனி இருக்கா? ஆயுள் சார்ந்த கேள்வி. இன்னொன்னு புரிஞ்சுங்க, 6 8ஆம் இடத்துல இருக்கா? இவர் பழைப்பாராம்னா கேள்வியே கேட்டாங்க சார். இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? இவர் பழைப்பாரா பழைக்க மாட்டாரா? இதை நாம சொல்ல போறோம். சரியா? வர வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இவர் பழைப்பாரா? இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. இவர் பழைப்பாரா பழைக்க மாட்டாரா? இங்க நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னா உதயாதிபதியை எடுக்கணும். உதயாதிபதி நீசமா? குரு நீசமா? அடுத்த விஷயம் பாருங்க சார், இதுல நிறைய லாஜிக் இருக்கு. இவரு அடிபட்டு ரொம்ப சிக்கா கூட போய் ஆஸ்பத்திரிக்கு போனது காரணம் சுக்கிரன் தான். சுக்கிரனுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? சிரஞ்சீவின்னு பேரு. இறந்தவனையும் பிழைக்க வைக்கக்கூடிய தாரக மந்திரம் படித்தவன் சுக்கிரன். சரிங்களா? சுக்கராச்சாரியனுடைய தாரகமே அதுதான். உதயத்தை கடந்திருக்கு, அதனால பொழைச்சி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. ஆனா உயிருக்கு போராடிட்டு இருக்கார். உதயத்தை நோக்கி உதயாதிபதி, உதயத்தை நோக்கி உதயாதிபதி. குருவோட கதிர் என்ன சார்?
குருவோட குறை 10. 10. சரிங்களா? இதை நீங்க அவர்ஸனா போடுங்க, டேனா போடுங்க. சரியா? வரேன். இதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. கேள்வி மேல என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். ஆருடம் ஆட்சியா இருக்கு. ஆருட அதிபதி ஆட்சியில நிக்கிறான் சந்திரன். ஆயுளுக்கு மேல ஆயுள் ஸ்தானாதிபதி நிக்கிறான் உதயத்துக்கு. சரிங்களா? காரகன் இல்ல, நல்லா கவனிக்கணும். ஸ்தானாதிபதி. அப்ப சந்திரனுக்கு கதிர்னா 21. 21. சரிங்களா? அப்ப ஆயுள் மேல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய கதிர் மினிமம் 21 ஹவர்ஸ் ஆர் 2 டேஸ், 48 மணி நேரம், 2.25 நாள் கொடுக்கலாம் நீங்க சந்திரனுக்கு. 2.25 நாள்ன்றது என்னது? சந்திரன் ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு இயற்கையா. இது மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்லைங்க. ஆருடம் அப்படின்றது ஆயுள் மேல இருக்கு. ஆருடம் வந்து 8ஆம் இடத்திலே இருக்கு. ஆயுளுக்கு மேல் அமர்ந்த கிரகம் ஆட்சி பெற்ற அமைப்பில் உள்ளான் யாரு? சந்திரன். சந்திரனுடைய கதிர் என்னது? 21 அப்படின்றது நீங்க டேஸ்னா எடுத்துங்க, அவர்ஸ்னா எடுத்துங்க. என்ன அது வந்து அடிப்பட்டதனுடைய தன்மை. நீங்க எதுவும் நேரா பாத்தீங்கன்னா நீங்க அதை குவாலிட்டியை பிரிக்க முடியும். சரி, நேரா பார்த்த மாதிரியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இப்ப அது எப்படி சொல்லலாம்னு பாருங்க. சந்திரன் நிக்கிற நட்சத்திரத்தை எடுங்க. 97 டிகிரி, 97 டிகிரி 90 டிகிரி மிதுனம் முடிஞ்சு போச்சு. 7.30 பாகையில நிக்குது. அப்ப 3.20 6:40 முடிஞ்சு போச்சு. பூசம் 2ஆம் பாகத்துல நிக்குது. சனி சாரமா? சனி ஆயுள் காரகனா? சனி கவிப்புல இருக்குதா? ரொம்ப சிரமமான சூழ்நிலையில ஈவன் அவருடைய சுயநினைவே இழந்து கூட இருக்கலாம். அந்த மாதிரியான நிலைமையில தான் அவர் இருப்பார் கண்டிப்பா ஜாதகர். நாம எதுவுமே சொல்லலைங்க, ஆனா சொன்ன பதில் எக்ஸாக்டா அவருக்கு பொருந்துச்சு. என்னைக்கு பார்த்துருக்கிறோம்? 10/9. இந்த கேள்வியை கேட்ட நபர் இந்த இப்ப கிளாஸ்ல இருப்பார் நினைக்கிறேன். சாய்ராம் இருக்கேப்பா? நமஸ்காரம்ண்ணா. வணக்கம். இப்ப இவர் தான் இப்ப நம்ம சாய்ராம் அவர்கள் தான் அந்த கேள்வியை கேட்டது. இவருடைய நண்பர் மூலயமா நம்மளுக்கு வந்த பிரசனம். சரியா? அவர் எப்படிப்பா இருக்காரு சாய்ராம்? அண்ணா மார்னிங் வரைக்கும் வந்து சுயநலவு இல்லைண்ணா, இன்னும் அப்டேட் வரலண்ணா. ஓகே. ஆக மொத்தம் ஹாஸ்பிட்டலைசேஷன். சரிங்களா? அப்போ விபத்து, கண்டம், ஆபத்து, இந்த பிரசனம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்படியே ஸ்ட்ரைட்டா அவர் கேட்ட உடனே அடுத்த செகண்ட் அப்படியே எடுத்தோம் பிரசனம், அப்படியே உட்காந்து. சோ ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய கிரகம் கவிப்பின் மேல் அமர்ந்திருப்பதும், கவிப்பாதிபதி உதயத்தின் மேல் அமர்ந்ததும், ஆருடத்தின் மேல் ஆருடாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்த நிலையில் உயிரை பிடிச்சி வச்சிருக்கான். சார் சரிங்களா? கட்டம் இன்னொரு வாட்டி போடுங்க சார். அது காட்டுங்க சார். கட்டம் தான் இருக்கே. இல்ல எனக்கு வரல சார். வரலையா? போயிடுச்சு சார். இருக்குப்பா, இருக்கு, கட்டம் இருக்கு. அவங்களுக்கு வரலையே என்னவோ. ஸ்கிரீன்ல இல்லையோ? இருங்க வரேன். இருக்குப்பா, ஸ்கிரீன்ல இருக்கு. இருக்கு சார். இருக்கு சார். கட்டம் இருக்கு சார். இருக்கு. ஓகே. ஸ்கிரீன்ல நீங்களும் போர்டு தான் சார் தெரியுறீங்க எனக்கு. நானும் போர்டு தான் ஸ்கிரீன்ல தெரியுங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் வருதா இல்லையா உங்களுக்கு? இருங்க வரேன் இல்ல வரேன் போர்டும் நீங்களும் தான் சார் தெரியுறீங்க. வரேன் வரேன் வரேன். பெருசாக்கி கேட்பாங்க, பெருசாக்கிக்கீங்க. அவர் ஸ்பாட்லைட் எடுத்துறேன், ஸ்பாட்லைட் எடுத்துறேன். இப்ப தெரியும் பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் தெரியுதா? தெரியல சார். நீங்களும் போர்டு தான் சார் தெரியுறீங்க எனக்கு. பெருசாக்கிக்கீங்கம்மா. நீங்க சார் மட்டும் தெரியுற மாதிரி ஆக்கிக்கிட்டீங்கன்னா அந்த போர்டும் தெரியும். எல்லாரும் தெரியுற மாதிரி இல்லாம சார் மட்டும் தெரியுற மாதிரி எடுத்தீங்கன்னா போர்டு. கட்டம் போட்டீங்க இல்லையா? சார் ரைட் ஸ்வைப் பண்ணி பாருங்க மேடம். நீங்க ஸ்வைப் பண்ணுங்க, ஸ்கிரீனை ஸ்வைப் பண்ணுங்க, முன்னாடி பின்னாடி நகர்த்துங்க, அப்ப தெரியும். இல்லையே சார். அது நான் இன்னும் எழுதவே இல்லை சார். நீங்க ஸ்கிரீன் இருக்குல்ல, ஸ்கிரீனை வந்து கையால அப்படி நகர்த்து. ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் வியூல வச்சிருந்தீங்கன்னா என்னோடது தான் தெரியும். நீங்க ஸ்கிரீன் இப்படி நகர்த்துங்க, முன்னாடி பின்னாடி நகர்த்துனீங்கன்னா கட்டம் வரும். ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தான் ஸ்கிரீன் இருக்கு, வருது சார். வருதுங்களா? போயிடுச்சு சார் திருப்பி. இல்ல இல்ல போகல, நீங்க போக வைக்கிறீங்க. நீங்க கரெக்டா அது கொண்டு வந்து ஸ்கிரீன். ஒரு தடவை வெளியே போயிட்டு வர சொல்லுங்க சார். ஒரு தடவை வெளியே போயிட்டு வந்தா வந்துடும். நீங்க லாக் அவுட் ஆயிட்டு இல்லைன்னா லாகின் பண்ணுங்க, மறுபடியும் லாகின் பண்ணீங்கன்னா வரும். வருது சார். சரி சார், நான் லாக் அவுட் பண்ணிட்டு வரேன் சார். சோ இப்ப நம்ம இதுக்கு கதிர் எப்படி கொடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதமா கதிர் கொடுக்கலாம்.
2 விதமா நீங்க கதிர் கொடுக்கலாம். ஆனா கதிர் நீங்க இம்பார்ட்டன்ட் எங்க கொடுக்கணும், கதிர் நீங்க எப்படி கொடுக்கணும்னா, இப்ப ஜாதகர் பிழைப்பாரா அப்படின்ற கேள்வி வந்ததுன்னா, உதயத்தை நோக்கி வரக்கூடிய, உதயம் தானே ஒரு நபரை குறிக்கக்கூடியது. அப்ப நபரின் மேல் அமரக்கூடிய கிரகம் வலுவா இருக்கணும். கவிப்பதிபதி உட்கார்ந்துருக்கான், நீங்க பரிகாரம் வேணா கவிப்பதிபதி கொடுக்கலாம், அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமே தவிர, கதிர் நீங்க குருவுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அடுத்தது அஷ்டமாதிபதி கொடுக்கணும், இல்லைன்னா ரெண்டுத்தையும் கூட்டி கொடுக்கலாம். சரியா? இன்னொன்னு அடுத்தது பாருங்க, ஆருடத்தை எந்த கிரகம் தொடும்? சனி தொடுமா? ஆனா அவன் கவிப்பு மேல இருக்கான். சார் இது ஆயுள் தோஷம் உள்ள ஜாதகமாகவே இருக்கும், அல்லது அவர் ஜாதகத்துல அஷ்டமாதிபதியோ பாதகஸ்தானாதிபதியோ தசாபுத்தி நடத்துவான், சனியோட கனெக்ட் ஆகி. கண்டிப்பா அந்த பிரச்சனை ஜாதகத்துல மேட்ச் ஆகும். சரிப்பா, நீங்க என்ன சொன்னீங்க? இந்த கிரகத்தை பிழைப்பாரா மாட்டாரான்னு. இதுக்கு நம்ம கதிர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்துருக்கோம்னா, இவ்வளவு நேரத்துக்கு பிறகுதான் சொல்ல முடியும்னு 2.25 நாள் டைம் கொடுத்துருவோம். 10ஆம் தேதி அன்னைக்கு போடப்பட்ட பிரசன்னா, இன்னைக்கு டேட் 12. நாளைக்கு தெரியும். காலை நிலவரப்படி கான்சியஸ் இல்ல, அன்கான்சியஸா இருக்கார். இப்ப அவர் தான் சொன்னார், வேணா அப்டேட் வாங்கி வேணா நம்ம குழுவுல கொடுக்குறேன். இன்னொன்னு, உதயாருடம் சட்டாஷ்டகமா இருக்கிறதுன்றதே தப்பு. இந்த கேள்விக்கு பதில் என்னது? பயம். ஆயுள் பயம் உண்டு, நீடித்த ஆயுள் பயம், படுத்த படுக்குதான். அது கான்செப்ட் அதுதான் சார், அண்டர்ஸ்டாண்டா? அதுக்கான கால அளவு எப்படி எடுத்துக்கணும்னா, உதயத்தை நோக்கி உதயாதிபதியே நீசமா இருக்கிறதுனால ரொம்ப கடினமான சூழலெல்லாம் தாண்டி ஒரு வர மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? உதயத்து மேலையும் கவிப்பதிபதி உட்காந்துட்டான், ஆயுள்காரனும் கவிப்புல போய் உட்காந்துட்டான், உதயாருடமும் சட்டாஷ்டகமா, எதனா ஒரு விஷயம் சாதகமா இருந்தா, உதயத்தையோ ஆருடத்தையோ கவிப்பு அதிபதி கவிக்காம இருந்து, உதயாதிபதி நீசம் இல்லாம இருந்து, ஏதாவது ஒண்ணு ஒரே கான்செப்ட் இருந்தா போதும். அல்லது உதயாருடம் சட்டாஷ்டகமா இல்லாம இருந்து, ஏதாவது எல்லாமே உட்காந்துருச்சு, எல்லாமே மாறிதான் இருக்கு, நெகட்டிவா இருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்ன? அபத்த பிரசனம், நெகட்டிவான பிரசனம், நஷ்டம். ஸோ சார் நம்ம பாசிட்டிவான பிரசனம் எல்லாம் எடுக்கலாம். சரியா? இது இன்னொன்னு காட்டுறேன், பாசிட்டிவா என்ன இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கும் விளக்கங்கள் இருக்கு. இப்ப உதயத்துக்கு 8ஆம் ஆதி ஆட்சியா இருக்கிறதுனால இல்ல சார், எடுத்துக்கலாம். அதனாலதான் உயிரோட இருக்காரு, அதனால ஜீவன் புடிச்சு வச்சிருக்கு. உதயத்துக்கு 8ஆம் ஆதி ஆட்சி, ஆனா சட்டாஷ்டகம் அப்படின்றது ஒரு தனிமைப்படுத்துதல், ஐசோலேட் கண்டிஷன், அல்லது இழத்தல், இழப்புன்றது தான் 8ஆம் இடம். அது ஆட்சியா இருந்து பயன் இல்லையே. 8ஆம் இடம் ஆட்சியா என்ன செய்யறது? ஆயில கொடுக்காதா? கவிப்பு மேல சனி உட்காந்துருது, கவிப்பதிபதி உதயத்துல உட்காந்துருது, அதனாலதான் உயிரை பிடிச்சி வச்சிருக்கான். அந்த சந்திரனுக்கு மட்டும் நீங்க கதிர் எடுத்து கொடுங்க, 21 days ஆர் 21 hours ஆர் 26, ஏதோ ஒண்ணு அவருடைய நிலை பொறுத்து நீங்க கதிர் கொடுக்கணும். சரியா? இதை மீறி வேற எதுவுமே இல்லை. இன்னொன்னு பாருங்க, குறிப்பா பிளட் லாஸ் ஆயிருக்கும் அவருக்கு. சரிங்களா? ஏன் பிளட் லாஸ் அப்படின்ற பாயிண்ட நான் சொல்றேன் அப்படின்னா, சந்திரன் அப்படின்றது நீர் கிரகமா? சரிங்களா? அப்ப உடல்ல இருக்கக்கூடிய குருதின்றது நீர் தத்துவம், அது நீர் ராசி ஆர்வம் 8ஆம் இடமா அமையுது. 8ஆம் இடம்ன்றது லாஸ். சரிங்களா? செவ்வான்றது குருதியை குறிக்கக்கூடியது, ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் கேந்திரத்துல இருக்கான். ஆனா அவன் 12ஆம் அதிபதி. உதயத்துக்கும் ஆர்வத்துக்கும் அவன் சம்பந்தமே இல்லை, அவன் தனியா நிக்கிறான் எங்கேயோ ஒரு இடத்துல, அதை தொட வேண்டாம். ஆனா அந்த ஆர்கான் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதயம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட மூச்சுக்குழல் பிரச்சனை இருக்கும், O2 சப்போர்ட்ல தான் இருக்கணும். ஹார்ட் ரேட் குறையும், ஏன்னா குரு நீசம். சரிங்களா? அப்பப்ப ஸ்டேபிள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பல சினாரியோஸ் இருக்கு.
செவ்வாய் தான் மூளையை குறிக்கக்கூடியது. ஆனா சூரியன் உச்சமா நிக்குது பாக்கியாதிபதியா இருந்து. ஆன்மகாரன் ஆத்மாவை சொல்லக்கூடிய சூரியன் உச்சமா நிக்குது. ஆனா இதுல மேக்சிமம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுங்களா? ஒரே லைன் தான். உதயம் ஆருடம், உதயாதிபதி, ஆருடாதிபதி, கவிப்பதிபதி, காரகம் ஆயுள். அதனை எடுத்தோன்னே விபத்து, ஆயுளுக்கான காரகத்தை எடுத்துட்டேன். சனி. விபத்துனா டைரக்டா போயிடணும். வீரியம் ஜாஸ்தி தான். அந்த பிரசன்னத்தினுடைய அடிப்படை பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் தான். நீங்க எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க. இதை நீங்க எடுத்துக்க. 10/9/2025 10 மணி 15 நிமிடம் கேள்வி என்னிடம் கேட்கப்பட்டதால் நெய்வேலி என்று குறிப்பிட்டு கீழே. பேஷண்ட் எங்க வேணாலும் இருக்கட்டும். டைம் என்ன சொன்னீங்க? 10 மணி 15 நிமிடம் காலை, ஆவணி மாதம் 25ஆம் தேதி, நெய்வேலி. நான் குறிச்சுக்கிட்டது. ஏன்னா நான் இருக்கிற இடத்துல போட்டதுனால, இது நானே போட்டுட்டதுனால நீங்க அப்படியே கூட போட்டுங்க. நெய்வேலினே போட்டு நீங்க எல்லாரும் பாருங்க. இதுக்கான பிரசன்னத்தை பாருங்க. விதிகளுடன் மட்டுமே பாருங்க. ஸ்பெஷலா எதுவும் பார்க்க வேண்டாம். 99% பதில் கிடைச்சிடும். சார் இது வந்து ஃபேக் இல்லை, நம்ம எதுவும் கிரியேட் பண்ணல. டேபிள் மேல பக்கத்துல ஆதாரத்தோட கிளைண்ட் இருக்காரு. இப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான், நம்மளுடைய சக ஸ்டூடெண்ட். அவரால் கேட்கப்பட்ட கேள்வி. அவரு அதிர்ச்சி ஆயிட்டாரு, இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு. நம்மளா எழுதுன மாதிரி இல்ல இருக்கு இல்லையா? கரெக்டா சார்? மேடம் உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? இருக்கீங்களா இல்லையா லைன்ல? தெரியுது சார். பரவாயில்ல, சந்தோஷம். ஓகே, இப்ப இது ஸ்டாப் பண்ணிடுவோம். ரைட், இப்ப நான் என்னோட பின் பண்ணிக்கிறேன். ஓகே சார், ரைட். இப்ப இது போட்டோம் இல்லையா? அது ஆயுள் பிரசனம். இது வேற எதுவும் இல்லை சார். இது பெருசாலாம் கற்பனை பண்ணிக்கோனா. ஐயோ இது அப்படியே. இதுக்கு பரிகாரம் எப்படி சொல்லணும்? சரியா? இப்ப எல்லாருமே ஒரு ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட் தரோம் சார். இது எத்தனை பேருக்கு தெரியும், இல்லை எந்த புத்தகத்துல எல்லாம் படிச்சனா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஒண்ணு புரிஞ்சுங்க. கவிப்பு எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவாதிபதியினுடைய காரக தெய்வம் கிருத்தி, அதுதான். அதான் பரிகாரம். புதனுக்கு யாரு சார்? பெருமாள். கெட்டியமா புடிச்சுக்கணும் பெருமாளை. திருமலை ஆண்டவனை தரிசனம் செய்ய ஆயுள் தீர்க்கம். கவிப்பு அதிபதிக்கான காரகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா, பரிகாரமா கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பு. எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அடுத்ததாக இரண்டாவது நிலையாக, எந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட கேரக்டர், அந்த நபர் பாதிக்கப்படுறாரோ, எந்த விஷயத்தினால பாதிக்கப்படுறாரோ அந்த விஷயத்துக்கான பரிகாரத்தை நீங்க சொல்லணும். ஏன்னா அங்க வந்து விபத்து, சரிங்களா? ஆக்சிடென்ட் அண்ட் ஆயுள் ரெண்டுத்துக்கும் பிரச்சனை இருக்கு. யமபயம் நீக்கிய ஸ்தலம் திருப்பஞ்சலி அல்லது ஸ்ரீவாஞ்சியம். ரெண்டு தான். ரெண்டு விஷயம் செய்யணும், காப்பாத்தினா நான் கவுண்டு போடும். ரெண்டே தான் ஆப்ஷன், அதுல வேற எதுவுமே இல்லை. சரியா? இப்படிதான் பரிகாரம் கொடுக்கணும். ஓகேவா சார்? இது பரிகாரத்துக்கு நாம் பின்தொடரக்கூடிய ஒரு முறை. சரிங்களா? அது கரெக்டாகவும் இருக்கு. இப்படி பரிகாரம் கொடுக்கலாம். இன்னொன்னு சார், இது ஒரு பிரசன்னமா? இப்ப இன்னொரு பிரசன்னம் காட்டுறேன்.
ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஆயிடுச்சுப்பா. ஓகே சார், இப்ப இது எதுக்காக போடப்பட்ட பிரசன்னமா இருக்கும்? தொழில். சரி, வேற? 9ல பாக்கணும். பண விரயம், நஷ்டம். சார் நிலம் வாங்கலாமா திருமணமா வீடு சார்? கட்டலாம்? வீடு கட்டலாமா நிலம் வாங்கலாமா? திருமணம். சரி, வேற? குடும்பத்துல பிரச்சனை. சரி, வெளிநாடு பண போலாமான்றது. விரயம், சரி, கல்யாணத்தை பத்தி. ஓகே, கடன் அல்லது நோய் சார். சரி, சரிங்க சார். இப்ப நான் வரேன். இப்ப என்னன்னு கேளுங்க. இது வந்து ஆக்சுவலா 2 கேள்வி தான் அதுல. ஒண்ணு தொழில், இன்னொன்னு திருமணம். ஆனா பிரதானமா பார்த்தது கல்யாணம் பண்ணலாமா, சரியா? ஆனா பிரசன்னம் அங்க மேட்ச் ஆகலையே. 7ஆம் இடத்துக்கும் பிரசன்னத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இதை எப்படி எடுக்கலாம்? எடுத்து பாருங்க. நம்ம கொஸ்டின்ஸ் போட்டோம் இல்லையா? ஆருட அதிபதி அல்லது ஆருடத்தின் மேல் நின்ற கிரகம் உதயத்திலிருந்து எண்ணும் போது எந்த பாவகம் முதல்ல வருதோ அந்த பாவகாரகம் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்துடும். ஆருடத்து மேல நிக்கிறது குரு. குருவை என்னங்க, குருவோட முதல் வீடு உதயத்துல இருந்தீங்கன்னா 3ஆம் இடம். இடமாற்றம் தொடர்பான கேள்வி இருக்கணும். சரி, அதை எழுதிங்க. இடமாற்றம் சம்பந்தப்பட்ட கேள்வி. இன்னொன்னு காலபுருஷனுக்கு அது 12ஆம் இடம், 3ஆம் இடம் காமத்திரியோணம். சரிங்களா? ஜாதகனுடைய விரயம் காமத்திரியோணம் சார்ந்த கேள்வி. அப்ப திருமணம் வந்துருச்சா? ரைட். அடுத்தது திருமணம் காமத்திரியோணம். 2வது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் போகஸ்தானம். அப்ப திருமணம் என்பது ஒரு வகையில் போகம். சரிங்களா? அப்ப அதை எடுத்துங்க, எழுதிங்க. அது தப்பு இல்லை. ஒன்னொன்னா படிப்போம். ஒன்னொன்னாதான் 100, ஒரேடியா 100 ஆகாது இல்ல. என்ன? அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருவோம். அடுத்தது உதயத்துக்கு ஆருடம் எந்த பாவகமா நிக்குது? 12ஆம் இடமா நிக்குது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகனுடைய விரயம் சார்ந்த வெளிநாடுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்படியும் எடுத்துக்கலாம். அப்ப தொலை தூரம் பயணம் சார்ந்த கேள்விகளாகவும் இருக்கலாம். 12ஆம் இடம். சரியா? அடுத்தது உதயாதிபதி நின்ற பாவகம் சார்ந்த கேள்வி. எப்படி சார்? உதயாதிபதி உதயத்துக்கு 7ல, 7ஆம் பாவம் தொடர்பான கேள்வி. சரியா? அடுத்தது உதயத்தின் மேல் நின்ற கிரகத்தினுடைய காரக கேள்வி. 4ஆம் இடம். வீடு கட்டலாமா, இடம் வாங்கலாமா, வண்டி வாகனம் அசட் சம்பந்தப்பட்ட கேள்வி. செவ்வாய் உச்சமற்று நிக்கிறான் உதயத்துக்கு மேலேயே. காரகம் 4ஆம் இடம், 4ஆம் அதிபதி. அப்ப சுகம், தன் சுகம். 4ஆம் இடமும் கெடக்கூடாது திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு. 4ஆம் அதிபதி உச்சம் பெற்று உட்காந்துருக்கான். இப்ப கேள்வி என்ன ஆயிடுச்சு? அவங்க அண்டர்லைன் பண்ணிட்டாங்க, திருமணம் செய்யலாமா. பிரசன்னம் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் காரக கிரகம் என்ன சார்? அதெல்லாம் உட்காந்துருச்சு. உதயாதிபதி கீழே உட்காண்டானே. சுக்கிரன் எடுங்க, டைரக்டா சுக்கிரன். நீசம் பரிவர்த்தனை போகாதீங்க ஜாமகுள்ள, அப்புறம் பேசிக்கலாம் அதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீசம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுக்கிரன் நீசம். ஒரே பதில் தான், கல்யாணம் பண்ணாத. எவ்வளவு நாளைக்கு? சுக்கிரனுக்கு என்ன கதிர் கொடுத்தோம்? 16. 1 வருடம் 4 மாசத்துக்கு கல்யாணம் பண்ணாது. அப்புறம் பேசுங்க. லென்த் கனெக்ட் பண்ணீங்கன்னா தசாபுத்தி கரெக்டா 16 மாசம் பொறுத்து மாறுது. மாறிடுது. ஜாதகத்தை கனெக்ட் பண்ணணும் இப்பதான். சரிங்களா? இப்ப காரக கிரகம், அதாவது என்னது? திருமணத்துக்கான கலத்தர காரகனாகிய சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீசம். திருமணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்ப உதயத்துக்கு 7ஆம் இடத்துல சனி தாமதம். சரியா?
ஆருடத்துக்கு அஷ்டமாதிபதி ஆருடத்துக்கு 7 உதயத்துக்கு 6 யாரு? சந்திரன். சோ லேட், தடை தாமதம். 8ஆம் இடம் ஆருடத்துக்கு 7ஆம் இடத்துல கனெக்ட் ஆகுது. சரி, எல்லாத்தையும் விட்டுருவோம். கவிப்பு எங்க உட்காந்து? சுக்கரன் வீட்டுல உட்காந்துருக்கு. கவிப்பதிப்பு என்ன ஆயிட்டான்? நீசமாயிட்டான். கவிப்பதிபதியே சுக்கரனா போறான், காரகனாவே போயிட்டான். சுக்கரன் வீட்டை கவிக்குது, 5ஆம் இடத்தை போய் கவிக்குது. குழந்தை பாவத்தை போய் கவிக்குது. உதயத்துக்கு 5ஆம் இடத்தை போய் கவிக்குது. சார், திருமணத்துக்கு ஜாமக்கோல் எடுக்கும்போது உதயத்துக்கு 5ஆம் இடம் கவிப்புல இருக்கக்கூடாது. சரியா? உதயத்துக்கு 7ஆம் இடம் கவிப்புல இருக்கக்கூடாது. உதயத்துக்கு 5ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ கவிக்க கூடாது. குறிப்பா 7ஆம் இடத்தில் பாம்பு கிரகம் இருக்கவே கூடாது. இப்ப பாருங்க, உதயத்துக்கு அஷ்டமாதிபதி குடும்பஸ்தானத்தை நோக்கி வரான். அடுத்து உதயத்தை தொடுவானா? உதயத்து மேல உதயத்துக்கு லாபாதிபதி 11க்கு அதிபதி உட்காண்டான். அவன் முதல் பாவம் 4ஆம் இடம். சுகம் சார்ந்த கேள்வி. வீடு கட்டலாம், வேலைக்கு போலாம், வருமானம் தேடலாம். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. ஓடிப்போ, வீட்டுல இருக்காத. ஆனா கல்யாணம் பண்ணக்கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில் ஸ்ட்ரைட்டா அடிச்சு விட்டாச்சு, கல்யாணம் பண்ணாத. அடுத்த கேள்வி கேட்கறாங்க, காதல் இருக்குமா சார் இந்த பையனுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எப்படி சார்? இதுக்கு எப்படி பதில் சொல்லலாம்? கேள்வி என்ன சார்? காதல் இருக்குமா, லவ் இருக்குமான்னு கேக்குறாங்க. லவ் இருக்குமான்னு கேக்குறாங்க. இருக்காது சார். 5ஆம் இடத்துல கவிப்பு. லவ்னாக்கா 5வது இடம் தானே சார்? 5ஆம் இடம். சரிங்களா? சுக்கிரன் கவிப்புல இருந்துட்டாரு. ஆனா கவிப்பு இருக்குப்போ 6 இடத்துக்கு 5ல காதல் இருக்கும் சார். இருக்கும் சார், தகுதியற்ற காதலா இருக்கும் சார். கரெக்ட். காதல் இருக்கு, தகுதியற்ற காதல். அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதே பதில் தான் நானும் சொன்னேன். எப்படின்னா அதையும் சொல்றேன் சார். கவிப்பு என்பது உள்மனம், ஆழ்ந்த மனத்தை சொல்லக்கூடியது. அது சுக்கிரன் வீடா இருக்கு. சரிங்களா? 3ஆம் அதிபதி காமத்திரிகோண அதிபதி 6 இடத்து மேல நிக்கிறது. சரியா? உதயத்துக்கு உதயாதிபதி 7ஆம் இடத்துல. சரிங்களா? சோ காதல் இருக்கும், தகுதியற்ற காதல் தான். கண்டிப்பா அந்த காதல் நிறைவேறுமா அப்படின்னா அது பிரேக்கப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா கண்டிப்பா 16 மாசத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது விதி மேல் பதிலானது. சரி, அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஒரு ஆக்சிடென்ட்டுக்கான கான்செப்ட் என்ன, ஒரு திருமணத்துக்கான கான்செப்ட் என்ன, 2 பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் இன்னொன்னு சொல்லி தரேன். கோள்களுக்கு நம்ம இன்னைக்கு கதிர் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, கோள்களுக்கு வயதுன்னு ஒண்ணு இருக்கு, ஏஜ்னு ஒண்ணு இருக்கு. அதையும் தெரிஞ்சு. ஏன்னா திருமணத்துக்கு வயசுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூரியன் என்பது மத்தியம வயது சார். 1/2 50 இயர்ஸ், 50 ஆண்டு. சூரியன் 50 ஆண்டு. சந்திரன் 70 வயது, 70. செவ்வாய் 16, 16. இதெல்லாம் ஏஜ். இது எதுக்கு தேவைப்படணும் நான் சொல்றேன். புதன் 20, இளமை கிரகம். செவ்வாய் புதன்லாம் என்னது, வயதான தோற்றத்திலும் இளமையா காட்சியளிப்பான். ஒல்லியா இருந்தாங்கன்னா வயசான தோற்றமா தெரியாது. 16 வயது நிலை படம் மாதிரி ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், ஒல்லியா இருப்பாங்க, தேகம் சிவப்பா இருக்கும். செவ்வாய் 16. புதன் குள்ளன். புதனும் இளமை கிரகம் தான், காதல் கிரகம். என்ன 50லும் காதல் வரும்ன்ற மாதிரி 80லும் காதல் வரும் அப்படின்ற மாதிரி புதன் எல்லாம் கனெக்ட் ஆச்சுன்னா காதல் கவிதை எல்லாம் உண்டு. புதன் 20.
குரு 30, குரு 30. இருக்கிறதுல சுக்கிரன் தான் கம்மியான வயசு 7. இதுல வந்து சனி ராகுக்கு இதெல்லாம் வந்து முதிர்ச்சி கிரகம் தான், ஏஜ்டு பிளானட்ஸ், அதிக வயது, எபோ 80 60 சொல்லலாம் அது. ஸோ இப்போ கிரகங்களின் வயது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இது எங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, எத்தனை வயசுல சார் பொண்ணு கிடைக்கும்? இங்க பாருங்க, உதயத்துக்கு 7ல சனி உட்காந்துருக்கேன். கேள்விக்கு மேல என்ன கிரகம் இருக்கு? குரு. பையனுக்கும் வயசு 30. இவன் ஏஜ் லிமிட்லயே கிடைக்கும், அல்லது 1 மாசம் 2 மாசம் பெரிய பொண்ணா இருக்கும். இவ்வளவுதான் சார் ஜோதிடம். பிரசன்னம் அவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசெல்லாம் ஆய்வு பண்ணாதீங்க. இல்ல அதுக்கு மேல எதுவும். சார் பிரேக்கப் ஆகுன்றது எதை வச்சு சொல்லுங்க? 5ஆம் இடம் தான் கவிப்புல இருக்க. சரி, லவ் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டுங்களா? இந்த பையன் கொஞ்சம் முனைப்பா இருப்பான், சொல் புத்தி அதிகமா இருக்கும், பெண்ணோட கண்ட்ரோல்ல இருப்பான். 7ஆம் இடம் திக்பலம் ஆயிடுச்சு. உதயத்துக்கு 7ஆம் இடத்துல திக்பல கிரகம், அதாவது 7ஆம் இடத்துல சனிக்கு திக்பலம் உண்டு. அது காம திரியோணமா இருக்கு. சரிங்களா? அங்க சனியே உட்காந்துட்டான், உதயாதிபதியே போய் உட்காந்துட்டான். இப்ப இந்த பையனும் அங்க முனைப்பா இருப்பான், பொண்ணு முனைப்பா இருக்கு. ஆனா பையனை விட பொண்ணுதான் அதிக முனைப்புல இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா 7ஆம் இடம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இங்க பாருங்க, உதயத்து மேலேயும் உச்ச கிரகம் இருக்கா? செவ்வாய். உதயாதிபதியே 7ல தங்கிட்டானா, அப்ப 2 பேரும் ஸ்ட்ராங்கா தானே இருக்காங்கன்றது அர்த்தமாயிடுது அந்த இடத்துல. ஆனா இது திருமணம் நடக்குமா? திருமணம்ன்ற சினாரியோல போகும்போது சுக்கிரன் நீசம், களத்திர காரகன் நீசமா போறான். முறையற்ற திருமணமா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம அதை சொல்லக்கூடாது, மனசு கஷ்டப்படும். திருமண பந்தம் நல்லா இருக்குமா? 5ஆம் இடம் கவிப்பு, 5ஆம் அதிபதி நீசம். அப்ப பாக்கியம் அந்த இடத்துல யோக பாக்கியம் கெடுது. உதயத்துக்கு பாக்கியாதிபதி புதன். சரிங்களா? உதயத்துக்கு பாக்கியாதிபதி 9 குடையவன் புதன், 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துல உதயத்துக்கு. அது உதயத்துக்கு முதல் பாவகம் என்ன வருது? புதனோட வீடு 6ஆம் இடமா இருக்கா? அவனே பாக்கியாதிபதி. யோக பாக்கியங்கள் கெடுதான்னு பாருங்க. முதல்ல யோகம் கெடுது, நீசம். என்ன 5 9க்கு அதிபதி உதயத்துக்கு கெட்டு போயிருந்ததுன்னா, திருமணம் சார்ந்த கேள்வியா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நெகட்டிவ் தான். சார் கேள்வி சார்ந்த காரக கிரகம் ஜாமக்கோள்ல கெட்டுருந்துச்சுன்னா, ஜாம கிரகத்துல கெட்டுருந்துச்சுன்னா அவுட் கேள்வி. வீடு நிலம் சார்ந்த கேள்வி, 4ஆம் அதிபதி கவிப்பு, கவிப்பதிபதி 4. இந்த கனெக்ஷன் வீடு சார்ந்த, வாகனம் சார்ந்த, சுகம் சார்ந்த கேள்விகளுக்கு நெகட்டிவ். அங்க உதயாருடம் சட்டாசகமா இருந்ததுன்னா, உதயாருடம் ஒரு அளவுல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னா, 4ஆம் இடம் மட்டும் கேட்டுச்சுன்னா அது கதிர் வச்சு நீங்க இவ்வளவு நாள்ல செஞ்சிடலாம், பண்ணிடலாம்னு சொல்லிடலாம். சரியா? இங்க உதயாருடம் 2 12 வந்துட்டுதான். கேந்திர கோணமா இருந்தா கதிர் கொடுக்கலாம். ஏன் நம்ம 16 மாசத்தை எடுத்தோம்னா, அது களத்திர காரகனை எடுத்துக்கிட்டோம். அடுத்துதான் அவனே நீசமா இருக்கிறதுனால 16 மாசம் பொறுத்து பாரு. இதுக்கு 6 மாசம் வேலிடிட்டி. இதுக்கு இது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு முறை நீங்க வந்து ஒருத்தங்களுக்கு ஜாமக்கோள் போட்டீங்க ஒரு கேள்விக்குன்னா, இந்த பையனுக்கு அடுத்த 6 மாசம் வரைக்கும் ஜாமக்கோள் திருமணத்துக்காக போடக்கூடாது. சார் புரியுதா? 6 மாசத்துக்குள்ளார திருப்பி அவங்க திருமணத்தை பத்தி கேட்டாங்கன்னா அந்த நபருக்கு இதான் பிரசனம். திருப்பியும் 6 மாசம் இந்த ஜாமக்கோளுக்கு எக்ஸ்பயர் டேட், வேலிடிட்டியா தான். சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யாருக்கு பிரசமம் பார்க்கணும்? ஜோசியர் எல்லாருக்கும் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம கிட்ட வரவங்க யாருக்காக பாக்குறான்னா, அவன் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு பார்க்க கூடாது. அவன் ரத்த சார்ந்த உறவுகளுக்கு தான் அவனுக்கு பார்க்கணும். அவன் நம்மள்ட்ட கேட்கணும். நான் வர வழியில ஒரு இடத்துல மாடு அடிபட்டு கிடந்தது, வண்டி வாகனம் கவுந்து கிடந்ததுன்னா, இது உலகவியல்ல கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஜாமக்கோல் எடுத்து பார்க்கலாம். நம்ம பார்த்தோம்னா நம்ம போட்டு பார்க்கலாம். அவங்க பார்த்துட்டு வந்து நம்ம கிட்ட கேட்டா சரியா இருக்காது. நாம தான் கனெக்ட் பண்ணணும். சரியா? இது ஒரு முறை. இது எல்லாமே சார், இது எல்லாமே சப்ஜெக்ட் தான். எதுவுமே வந்து நான் தயாரிச்சு நான் உங்கள்ட்ட ப்ரெசென்ட் பண்ணல. எல்லாமே
நூல்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? வராருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணோம் சார்? விபத்து சார்ந்த பிரசன்னம், அடுத்ததா பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த பிரசன்னம். இது 2 வகையா பிரிச்சு பார்த்தோம். விபத்துக்கு நம்ம என்ன எடுத்தோம்? ஆயுள் காரகனாகிய சனியை எடுத்தோம். திருமணத்துக்கு எதை எடுத்தோம்? சுக்கிரனை எடுத்தோம். அடுத்தது உதய ஆருடத்தை கனெக்ட் பண்ணோம். அதுக்கு கதிர் கொடுத்துருக்கோம், ஏஜ் லிமிட் கொடுத்துருக்கோம். அதை எப்படி பார்க்கணுன்றதுக்கு நீங்க சொந்தமா உங்களோட ஐடியாவை கிரியேட் பண்ணிக்கங்க சார். இப்போ நான் சொல்லும்போது எல்லாமே புரியுற மாதிரியா இருக்கும். ஆனா தனித்து நீங்க ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது என்ன தெரியுமாவும்? என்னடா இவன் என்னமோ சொல்லி கொடுத்தான், என்னமோ ஒன்றும் புரியாமையே இருக்கு அப்படின்ற மாதிரியா தோணும். நீங்க எங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத, அதுக்குதான் சொல்றேன், அந்த எப்பவுமே ஒரு கவுண்டர் பண்ண கத்துக்கணும். இப்ப நான் பேசுறேன்னா நான் பேசுறதை நீங்க அப்படியே எடுத்துக்க கூடாது, என்னை கவுண்டர் பண்ணணும். நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, நீங்க ரைட் பண்ணுங்க, எல்லாத்தையும் எல்லா கொஸ்டினும் எழுதுனா நான் தப்பா நினைச்சவே மாட்டேன். நீங்க என்னை கவுண்டர் பண்ணுங்க, என்னை கேள்வி கேளுங்க, என்னை ஹோல்டு பண்ணுங்க, என்னை எதிர்த்து கேளுங்க, தப்பு கிடையாது. அப்பதான் கிளாரிட்டி கிடைக்கும். பள்ளிக்கூடம் படிக்கும்போது கூட இந்த பையன் வந்து 60 மார்க்கை தாண்ட மாட்டாரு என்னோட சோசியல் டீச்சர் என்ன சொன்னார். நான் 64 மார்க் எடுத்துக்காரு நான் ஒரு சப்ஜெக்ட்ல. எப்படி? நானே சொன்னேன், நான் 64 மார்க் எடுத்து காட்டுறேன் யா அப்படின்னு. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எனக்கு பேர். யாருக்குமே புரியாத விஷயம் எனக்கு ஈஸியா புரிஞ்சிடும், எல்லாருக்குமே புரியுற விஷயம் உனக்கு புரியவே புரியாதுன்னு நான் சொல்லுவேன் வாத்தியார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது என்ன ரீசன் எனக்கே ஒன்றும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்தது. ஆனா இந்த ஜோதிடம்ன்றது வந்து ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்த, அதுலயும் ஜாமகோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரூடான சப்ஜெக்ட்னு நான் சொல்லுவேன். எடுத்தான் கௌத்தனும் பதில் அடிச்சு போயிட்டே இருக்கலாம், யோசிக்கவே கூடாது. ஜாமகோல் பொறுத்த வரைக்கும் ஐயோ பாவம் இதை நம்ம சொன்னாலும் வெட்டு 1 துண்டு 2 தான். ஏன்னா அதான காட்டுது. நாம எடுக்கிறது வருட கிரகம், காலப்பிரதி. நம்ம நீங்க வந்து தசாபுத்தி எடுக்கும்போது அதுல இருக்கு 36 வகையான தசாபுத்தி இருக்கு. இந்த 36 வகையான தசாக்கள் உண்டு. நீங்க எடுத்தீங்கன்னா அதை ஸ்டாரை பிரிச்சு ஆதி அந்த பரமநாடியை குறிச்சு, அப்புறம் சுக்கிரனுக்கு 20 வருஷமா அதுக்குள்ள சூரிய புத்தியா 2 6 12ன்னு போட்டு ஒரு வருடமா பிரிச்சு 1 வருஷத்துக்கு சூரிய புத்தி. இங்க சூரியனுக்கு கதிர்னா வெறும் 5. ஒரு ராசி மண்டலத்தை எவ்வளவு நேரத்துல கிடக்குது? வெறும் 1.5 மணி நேரத்துல கிடக்குது. ஆருடம் கவிப்பு எங்க? ஆருடம் கவிப்பு உதயம் எவ்வளவு நேரம் அங்க நிக்குது? அவ்வளவு. ஜாம கிரகங்களுக்கு என்ன மதிப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பதில் கொடுக்கணும். இங்க நிமிடம், ஹவர்ஸ், டே இது மட்டும் தான் அங்க வேலிட். என்ன இதுக்கு மேல அங்க போக கூடாது ஜாமகோல்ல. 10 வருஷம் பொறுத்து போனவர் கிடைச்சிருவாருன்னு சொன்னா அது ஜாமகோல் கிடையாது. சரியா? வெயிட் பண்ணு, வரேன். நான் உங்களுக்கு இருங்க, நான் சொரிஞ்சு விடுவேன், கொஞ்ச நேரம் இருங்க, எனக்கு தெரியும். அப்ப திட்டுங்க, வாங்க வெயிட் பண்ணி வருவோம். சரி, இப்ப நம்ம 2 விதமான பிரசனம் சார். இதே மாதிரி இன்னும் இருக்கு. அடுத்து தொழில்முறை விஷயத்துக்கு ஒரு பிரசனம் எடுக்க போறோம். அறுவை சிகிச்சைக்காக ஒருத்தங்க அட்மிஷன் ஆயிருக்காங்க, அப்படி ஒரு பிரசனம் எடுக்க போறோம். எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒருத்தங்க கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு 4ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கான பிரசனத்தை எடுக்கணும். 4 9 உதய ஆருடம் எப்படி இருக்கு, உதய ஆருடத்தை தொடர்பு படுத்தக்கூடிய கிரகம், இதெல்லாம் எடுக்கணும். குறிப்பா கல்வின்னு சொல்லும்போது கல்விக்கு காரகன், வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் கவிப்பிலே அமர்வது சிறப்பில்லை. ஒரு உதயத்திற்கு 4ஆம் அதிபதி கவிப்பிலே அமர்வதோ, 4ஆம் இடத்தை கவிப்பதோ, பாக்கியஸ்தானத்தில் கவிப்பு அமர்வதோ சிறப்பில்லை. இவ்வளவுதான், வேற இல்ல. சரிங்களா? அதில் ஆழமா போலாம். இப்ப நான் வந்து போர் போட போறேன். இப்ப சொல்லு பார்ப்போம். 8ஆம் இடம் குறிச்சிக்க, போர்வெல், ஆழ்துளை கிணறு. கண்டிப்பா 8ஆம் இடத்துல கவிப்பு இருக்கவே கூடாது. சரிங்களா? சரி, கிணறுக்கு என்னையா கான்செப்ட்? என்ன கிரகம் இந்த கணத்துக்கு? சந்திரன். ஆழம், ஆழ்துளை. என்னது? சனி பகவான் தான். பாம்பு. கர்ப்பஸ்திரீ கன்சீவா இருக்காங்கன்னா பாம்பு. மறைபொருள், புதையல், கருவறை, கருவூலம், கோயில், ஆன்மீகம் சார்ந்த, ஜோதிடம் சார்ந்த, மாந்திரம் சார்ந்த கேள்வி எல்லாம் பாம்பு தான். ஸ்ட்ரைட்டா எடுத்துடணும். சரிங்களா? இந்த மாதிரி தொடர்புகள் தான் முக்கியம். நம்ம எதை கனெக்ட் பண்றோம் அப்புறம் வருவோம். அப்புறம் காரகத்தை வந்து எடுத்தோம்னா ஒரே கிளாஸ்ல
9 கிரகத்துக்கும் காரகத்தை சொல்றேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும் நான் சொல்ற காரகம்லாம், புக்ஸ்லயே இருக்காது. சரி, அப்பதான் பலன் எடுக்க முடியும் சார். அப்ப நீங்களும் எப்பதான் ஜோசியர் ஆகுறது? புஸ்தகத்தை படிச்சுட்டு இருந்தா? நான் ஜோசியர்னு சொல்லிக்கல, நீங்க தான் சொல்லணும் நான் ஜோசியரா இல்லைன்னு. சரியா? சரி, இப்ப என்ன பண்ணுவோம்? ஆல்மோஸ்ட் 8 மணி 5 நிமிஷம், நம்ம 7 மணிக்கெல்லாம் உட்காந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ 1 hour கிளாஸ் இது. சரியா? இப்ப 2 நிதானமா நச்சுன்னு 2 பிரசன்னத்தை பார்த்தோம். சரியா? இப்ப இதுல இருந்து கேள்விகளை கலெக்ட் பண்ணி வச்சீங்க. கொஞ்சம் இருங்க. இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி, வணக்கம்.